ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆடிப்பெருக்குக்கு மொட்டை மாடியில் புது செடிலாம் விடலாம் சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஜெஷிதா கையில் விதை எல்லாமே வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை மாடியில் புதுசாக என்னென்னலாம் நம்ம செடி வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செடி முருங்கை, பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் ஊர்லேருந்து மருதாணி செடி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அந்த மருதாணி கிளை வந்து பார்த்தீங்கன்னா பதுவு போட்டேன். மருதாணி, அதுக்கப்புறம் டிசம்பர் செடி, கற்பூரவல்லின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா விதை எல்லாமே அழகாக நட்டு வச்சுட்டு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி விட்டாச்சு. அதுக்கப்புறம் மொட்டை மாடியில் காய் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு இருந்தது. வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா நீட்டாக பெருசாக இருந்தது. வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சேன். பாவக்காயும் நல்லா முத்திடுச்சு. ஒரு 5 காய் கிட்ட ஒரே செடியில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காயும் வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சாச்சு. குண்டுமல்லி செடி வச்சு சூப்பராக அதில் பூவும் பூத்துருச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு பறிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு குண்டுமல்லி, பூவு, அரும்பு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சாச்சு. இந்த சாத்துக்குடி மரத்தில் சாத்துக்குடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வெடிச்சே இருந்தது. சரி இதையும் பறிச்சிடலாம் சொல்லிட்டு சாத்துக்குடியுமே வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சாச்சு. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆடிப்பெருக்குக்கு நம்ம புது செடி வச்சாச்சு. காய்கறியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அறுவடை பண்ணேன். ஆடிப்பெருக்குக்கு புது தாலிக்கறியுமே வந்து மாற்றுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா புது தாலிக்கறி மாற்றிட்டு என்னோட செயினுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பாலிஷ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஆடிப்பெருக்குக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். டாட்டா பாய்.